தட்டில் அம்மா வாழைப்பழம் வச்சுருக்குறாங்க. முக்கனிகள் ஒவ்வொன்றா எடுத்து வைக்க போகிறாங்க. பலா வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வாழைப்பழம், அப்புறம் பலாப்பழம், கண்டிப்பாக முக்கனிகள் இடம் பெறணுங்க. முக்கனிகள் வச்சிட்டோம். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்புறம் வெத்தலை பாக்கு வச்சுருக்குறோம். இல்லை எனக்கு முக்கனிகள் கிடைக்கல அப்படின்னா வாழைப்பழம் மட்டும் வச்சாலே போதுங்க. வாழைப்பழம் எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும். அதனால் வாழைப்பழம் மட்டும் வச்சா போதும். எனக்கு எந்த பழமுமே இல்லை, முக்கனிகள் பலாப்பழம் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை மாம்பழம் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னா வாழைப்பழம் நம்ம ஊரில் எல்லாமே கிடைக்கும். அதை வாங்கி வச்சுடுங்க. அப்புறம் ஒரு ஆரஞ்சு வச்சுருக்குறோம், மாதுளம்பழம், ரோஸ் வச்சுருக்குறோம், பன்னீர் ரோஸ், நைட்டே நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சிடணுங்க. அப்போ தான் காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னே பார்க்க முடியும். குழந்தைங்களா இருந்து எந்திரிச்சாலும் அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். குழந்தைங்களையும். மல்லிகைப்பூ வச்சுட்டோங்க. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளேட் பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறமா என்ன வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் அம்மா ஒரு பவுல் எடுத்துருக்குறாங்க. அதுக்கு சந்தனம் போட்டு வச்சிட்ருக்குறாங்க. அதில் என்னம்மா இருக்க போகுது? காயின் வைக்க போகிறாங்களா அம்மா. அதனால் அந்த காயின் வைக்கிறதுக்காண்டி அந்த கிளாஸ் பவுலை அம்மா எல்லாமே அலங்கரிச்சிட்ருக்குறாங்க. அதில் காயின் வைக்க போகிறாங்க. எம்டியாக பவுல் இருக்கக்கூடாதுன்ட்டு அதில் அம்மா என்னெல்லாம் சேர்க்குறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு போடுறாங்க. அம்மா சேர்த்துடுறாங்க ஃபஸ்ட்டேவும். அப்போ தான் ரொம்ப வாசமாக இருக்கும், மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும். அதில் காயின் வைக்கிறாங்க. அம்மா இது எல்லாமே சேர்த்து வச்சுருந்தாங்கங்க. எப்போதுமே பூஜைக்கு இதை அம்மா யூஸ் பண்ணிவிட்டு மஞ்சப்பாலுக்கு அலசி எப்போதுமே யூஸ் பண்ணுவாங்க அம்மா. எப்போதுமே வெறுமனே காயின் வைக்காமல் அது மேலே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வைங்க. கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் பணமோ காசோ நகையோ எது வைக்கிறதா இருந்தாலும் வைங்க. அப்போ தான் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இது எப்போதுமே அம்மா சாமி கும்பிட்டுட்டு எடுத்து வச்சுடுவாங்க. பார்த்துருப்பீங்க சில பேர் இதை ஆர்டர் பண்ணி கூட காயின் வாங்குவாங்க. 108, 58 காயின், 51 அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலே இருந்தது இந்த காயின், அதனால் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இல்லை எங்கக்கிட்ட சில்லறை இல்லை, பணமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பணம் தாராளமாக வைக்கலாம். எங்கக்கிட்ட சில்லறையை நாங்கள் வச்சு எப்போதுமே வழிபடுவோம். அதனால் நாங்கள் சில்லறையே எடுத்துக்கிட்டோம். இல்லை நாங்கள் பணம் வச்சு தான் நாங்கள் வழிபடுவோம் அப்படின்னா நீங்கள் பணம் கட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்து வழிபடலாங்க. அந்த காயின் மேலே கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வச்சுருங்க. மல்லிகைப்பூ, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வாசனை திரவியம் உள்ளது நம்ம வச்சோம் அப்படின்னா பணத்தை நல்லா ஈர்க்குங்க. வீட்டில் எப்போவுமே பணம் நிலச்சி இருக்கும். மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டில் இருந்த மாதிரி நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க. பார்த்துக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம பூஜை அறையில் மேலே இங்கே தான் பழம், நம்ம விளக்கு எல்லாம் வைப்போம். அதை அம்மா லைட்டாக மஞ்சள் வச்சு வலிச்சு விட்டுருக்குறாங்க. அப்புறம் பச்சரிசி மாவால் கோலம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெறுமனே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் எப்போவுமே பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவோம். பாருங்கள்,
எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்குறோம். இது மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் எடுத்து வைக்கிறோன்றதை பாருங்கள். மயில் ரேகை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை நாங்கள் வைக்கும்போது பச்சரிசிக்குள்ளே காயின் வச்சுருக்கோம். வெறுமனே வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு அதை எடுத்து அம்மா வச்சுருக்குறாங்க. அப்புறம் என்ன வைக்கிறாங்கன்னு ஒவ்வொன்றா பார்க்குறோம். இப்போ நம்ம பிளேட்டை வச்சுருக்குறோம். இதில் தாங்க நம்ம சாமியை வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமான் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் உள்ள விநாயகர் பெருமான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் எங்கள் அம்மாவுடைய பூஜை அறை வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தனலட்சுமி லக்ஷ்மி தாயார் அதை வச்சுருக்குறோம் நாங்கள். பாதம் சர்க்கரை சாமி ரூமில் நம்ம மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே சர்க்கரை வச்சு வழிபடுவோம். சர்க்கரை பருப்பு எப்போதும் நம்மளுக்கு குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சாய்பாபா சாய்நாதா வச்சுருக்குறோம். இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏன் இந்த பிளேட்டை அதிகமாக வச்சு அப்போ பொட்டு வச்சோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள சாமிங்களை கீழே வைக்க மாட்டோம், அதுக்காண்டி பிளேட் அதிகமாக இருந்தது. அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்துக்கோங்க. வாவ், எவ்வளோ அழகாக அம்மா பொட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பர் சூப்பர். அப்படியே பாருங்கள், அம்மா நல்லா சாமி கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி குபேரர், அதுக்கு மேலே வெங்கடாச்சலபதி, திருப்பதி ஏழுமலையான், அப்புறம் மேல்மருவத்தூர் அம்மாவும் தங்கச்சியும் மாலை போட்டிருக்குறாங்க. ஸோ அங்கே வாங்கினது தாங்க இந்த ஃபோட்டோ. அதுக்கு கீழே சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க. அப்புறம் மாரியம்மன் ஃபோட்டோ. அதுக்கு மேலே ராஜ அலங்காரத்தில் இருக்கிற நம்ம முருகப்பெருமான், அவருடைய அறுபடை வீடும் அதில் இருக்குது. அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் போயிருந்தபோது இந்த ஃபோட்டோ வாங்கினோங்க. அதுக்கு கீழே லக்ஷ்மி ஃபோட்டோ, லக்ஷ்மி தாயார் இருக்கிறாங்க. இதுதாங்க எங்கள் பூஜை அறையில். ஆல்ரெடி நான் போட்டிருந்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போயும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. பச்சரிசி கொஞ்சம் பரப்பி விட்டு 5 ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்க வைங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசியே வச்சுருங்க, அதுக்கு மேலே ஒரு 5 ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே அம்மா விளக்கு வச்சுருக்குறாங்க. விளக்கு வைக்கிற எல்லா பிளேட்லேயுமே கொஞ்சோண்டு பச்சரிசி மாவும் ஒரு 5 ரூபா காயினும் வச்சு தான் அதுக்கு மேலே அம்மா விளக்கு வைப்பாங்க. வச்சுட்டாங்க. 2 குத்து விளக்கு வைக்கணும். ஒன்று இந்த சைடு வச்சிட்டோம், ஒன்று அந்த சைடு. ஸோ அதுலேயுமே பச்சரிசி பரப்பி அதில் 5 ரூபா காயின் எடுத்து அம்மா வைக்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அகல் விளக்கு காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்குமேவும் இதே மாதிரி தான் செய்கிறாங்க பாருங்கள். பச்சரிசி அதுலேயும் ஒரு 5 ரூபா காயின், அது மேலேயும் விளக்கு 1 ரூபாயாம்மா. அதில் 1 ரூபா இல்லை 5 ரூபாய் எதுனாலும் வைக்கலாமா. அம்மா இதில் 1 ரூபா வச்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சுட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பூ வைக்க போகிறாங்க. எல்லாத்துக்குமே ரோஸ் வச்சுருக்குறோம், பன்னீர் ரோஸ்.
இப்போ மல்லிகைப்பூ வைக்கிறாங்க அம்மா. ரோஸ் எல்லாம் வச்சுட்டோம். இப்போ மல்லிகைப்பூ வைக்கிறாங்க. வாசனை பூக்கள் அம்மனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அந்த முக்கணிகள் வச்ச அந்த பிளேட்டை எடுத்து மேலே வச்சிட்டோம். தட்டை வச்சிட்டோங்க. அந்த காசும் எடுத்து வச்சிட்டோம். இதை தாங்க நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே பார்க்கணும். அப்புறம் அம்மா கண்ணாடி எடுக்கிறாங்க. வாவ், சூப்பருங்க. எல்லாமே தெரிகிற மாதிரி நம்ம கண்ணாடியை வைக்கணுங்க. இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த காயின்லேருந்து நம்ம வச்ச பொருள்லேருந்து எல்லாமே தெரியணும். அந்த மாதிரி தான் நம்ம கண்ணாடியை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தங்க நகைகள் வைக்கணும் அப்படின்றதுனால நம்ம ஒரு செயின் வைக்க போகிறோம். தங்க செயின் இல்லை, என்ற தங்க பொருள் இல்லை அப்படின்னா வெள்ளியிலான பொருள் இருக்குது, இல்லை சின்ன கம்மல் ஏதோ ஒன்று தங்கத்துலேயோ வெள்ளியிலையோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்து வச்சிடுங்க. நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்போட மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இது எல்லா திங்ஸையும் நம்ம வாங்கி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த நைட்டே முந்தின நாளே நாங்கள் எடுத்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுடுங்க. உப்பு ஜாடி காஞ்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் உப்பு தட்டி வைக்கிறாங்க அம்மா. இதுதான் உப்பு ஜாடி. இது பூஜை அறையில் எப்போதும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த உப்பு ஜாடி. இது எப்போதுமே பூஜை அறையில் தான் இருக்கும். வா, சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இந்த உப்பு ஜாடியில் என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னு பாருங்கள். உப்பு வச்சதுக்கப்புறம் அதில் என்னதுமா 2 கிராம்பு வச்சுருக்காங்க. கிராம்பு காட்டுறேன் பாருங்கள். 2 கிராம்பு, 5 ரூபா காயின், ஒரு பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரம் வச்சுருக்காங்க. ஏலக்காய். இது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சரியமாக இருக்கிறதுக்கு தாங்க. எந்த ஒரு பூஜை பொருளையுமே நம்ம ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாதுங்க. அது மேலே கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வச்சுருக்குறாங்கங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றி வைக்கிறாங்க அம்மா. இப்படி ஃபஸ்ட்டே நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி இந்த கனி பார்த்துட்டு அப்புறமா நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் எல்லாமே நம்ம நைட்டே ரெடி பண்ணி வைக்கிறோம்.
ஜவ்வாது எடுத்திருக்காங்க அம்மா. அந்த ஜவ்வாதை எல்லாமே நம்ம விளக்கில் ஊற்றிருக்கு எண்ணெயில் போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் அந்த நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்கு எண்ணெயில் ஜவ்வாது போட்டிருக்குறாங்க. இப்போ திரி போட்டு வச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் தாங்க எப்போதும் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் தான் திரி வைக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ திரி அம்மா திரிச்சு போடுவாங்க. 2 திரியாக சில பேர் திரிச்சு போடுவாங்களா, அது மாதிரி அம்மாவும் திரியை திரிச்சு போடுறாங்க. இப்போ எல்லா விளக்குக்கும் திரி வச்சிட்டோங்க. இப்போ தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டோங்க செம்பில். தீர்த்தச்செம்பு, தீர்த்தம் சொல்லுவோன்னு சொன்னோம்ல, அதில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துருக்காங்க அம்மா. அதில் கொஞ்சோண்டு ஜவ்வாது. ஏன்னா இதை நாங்கள் எல்லாமே வீட்டில் தெளிப்போங்க, அதனால் இந்த இதெல்லாமே சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு செம்பில் தண்ணி பிடிச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதில் பன்னீர் சேர்த்தோம், ஜவ்வாது சேர்த்துட்டோம். இப்போ 2 ஏலக்காய் போட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 கிராம்பு சேர்க்க போகிறாங்க. 2 கிராம்பு சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம வீடெல்லாம் தெளிக்கும் போது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியெல்லாம் வெளியில் ஓடிருங்க. தீய சக்திகள் அதெல்லாமே ஓடிரும். நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்காங்க அம்மா. துஷ்ட சக்திகள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஓடிருங்க. இந்த தண்ணியை எடுத்து நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் எல்லா சைடும் நம்ம தொளிச்சு விட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. அதுல கொஞ்சம் மல்லிகைப்பூ சேர்த்துருக்குறாங்க. இத்தனை பொருள் சேர்த்துருக்கோங்க. அப்போ அதில் எவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த தண்ணியை நம்ம வீட்டில் தெளிக்கும் போது நம்ம வீட்டில் உள்ள எல்லா தீய சக்திகளும் ஓடிருங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம வீட்டை இப்போ அலங்கரிச்சிட்டோம். கனிகளும் எடுத்து வச்சிட்டோம். இருக்கிற எல்லா சாமிங்களையும் அலங்கரிச்சிட்டோம். விளக்குகளையும் அலங்கரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இப்படியே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு கனிகளும் பார்த்த மாதிரி இருக்கும். குளிச்சுட்டு வந்து நம்ம சீக்கிரமாக சாமியை கும்பிட்றலாங்க. இந்த முக்கனிகள் இருக்கிறத நம்ம வந்து காலையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பாருங்கங்க. கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தாங்க ரொம்ப நம்ம நினச்சபடி எல்லாம் நல்லதாக நடக்கும். பாருங்கள். இப்படி தாங்க எங்கள் வீட்டில் வழிபட்டிருக்கோம். வழிபட போகிறோம். நைட்டே செட் பண்ணி நாங்கள் எல்லாமே வச்சிட்டோம். எல்லாருமே அலங்கரிப்பெல்லாம் முடிஞ்சதுங்க. முக்கணிகளும் எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்றா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.